மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இது அழகான ஒரு மலை பிரதேசம். இங்க ஒரு வேலையா நாங்க வந்து இது மாதிரி ஒரு பராமரிக்கப்படக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல ஒரு அழகான செடியை வச்சு ஒரு மனுஷன் பராமரிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு காடு. அந்த காடுல யாருமே பராமரிக்காத வளர்ந்து வரக்கூடிய மரங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மரங்கள் இந்த பராமரிக்கக்கூடிய மரங்களை பார்த்து சிரிச்சுதான், உன்னை பாத்துறியா, வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நீ ஒரே இடத்துல இருக்கிற, உன்னை அப்பப்போ வந்து பாக்குறாங்க, உன்னை வெட்டி விடுறாங்க, உன்னை வளர விட மாட்டேங்கிறாங்க, உனக்கு உன் வேரெல்லாம் தோண்டி விடுறாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த காட்டு மரம் பார்த்து சிரிச்சுதான். இந்த பராமரிக்கக்கூடிய மரத்துக்கு ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, நம்மளை வளர விட மாட்டாங்களோ, நம்மளை பாரு இப்படி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கவலைப்பட்டுச்சு. காட்டுல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் சுத்தி வந்து விலங்குகள் எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த விலங்குகள் என்ன மரத்தை எல்லாம் அழிச்சிருச்சு. அப்போ இந்த பராமரிக்கக்கூடிய மரம் வந்து அதை பார்த்தது. அப்பதான் வந்து இதுக்கு புரிஞ்சுதாமா, பத்தியா நம்மளா பராமரிக்கப்படுறதுனால நம்ம வேலியை தாண்டி எதுவும் வர முடியறது இல்ல, நம்மள எதுவும் அழிக்கல, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், அந்த மரம் எல்லாம் பாரு அழிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்பதான் அதுக்கு வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுதாமா. அந்த சமயம் பார்த்து அந்த மகனும் அந்த அப்பாவும் அந்த வழியா வர்றாங்க, அந்த செடியை பாக்குறாங்க. அப்ப காமிச்சு அந்த பையன்கிட்ட அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் எவ்வளவு பாதுகாப்பா பாத்துட்டு இருந்தேன் இந்த மரம், அதனால பாரு இது எந்த விலங்குகளாலையும் தாக்கப்படாம இருக்குது, கொஞ்சம் தள்ளி பாரு, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நேற்று வந்து காட்டு யானைகள்லாம் வந்து அதை துவம்சம் பண்ணிட்டு போயிருச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையன் இது எதுக்கு நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கேள்வியோட பார்த்தாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னாரம்மா, இது மாதிரிதான் தங்க வாழ்க்கையும், சில நேரங்கள்ல இதை செய்யாத அதை செய்யாத நான் சொல்லும் போது நீ சங்கடப்படுற இல்லையா, ஆனா எந்த இடத்துல வெட்டணுமோ அந்த இடத்துல வெட்டணும், எந்த இடத்துல பராமரிக்கணுமோ அந்த இடத்துல பராமரிக்கணும், எந்த இடத்துல தட்டி கொடுக்கணுமோ அந்த இடத்துல தட்டி கொடுக்கணும். வேலி போட்டு செடியை பாதுகாக்கிற மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும். சில விதிமுறைகள், சில நடைமுறைகள், சில கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம நேர்த்தியா வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாரு. அவனுக்கும் அது உண்மைன்னு புரிஞ்சிருச்சு. நாமளும் நிறைய நேரங்கள்ல கட்டுப்பாடுகள் கொடுக்கும் போது கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனா வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு சில நேரங்கள்ல பாடமாகவும் இருக்கும்போது சில கட்டுப்பாடுகளுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இளைய தலைமுறைகள் கட்டுப்பாடுகளை எல்லாம் உணர்ந்து வாழ்வது நல்லது. நன்றி, வணக்கம்.